இதுல வேடிக்கை என்னன்னா இது வரைக்கும் கல்யாணத்துக்கு சம்மதிக்காதவன் இப்ப திடீர்னு சம்மதம்னு சொல்லிட்டான். ரொம்ப எல்லாரும் வந்தாச்சு. பொண்ணு வீட்டு போறதுக்கு எப்ப கார் வரும்? வந்துருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அதென்ன மாப்பிள்ளை முகத்துல பெருசா எந்த மாற்றமும் இல்ல. என்ன மாப்பிள்ளை இன்னும் ரெடி ஆகலையா? இல்லையே, நான் ரெடியா தானே இருக்கேன். என்ன மாமா இது, பொண்ணு பார்க்க போறோம், அப்படியே ஜிகு ஜிகுன்னு எம்ஜிஆர் மாதிரி ரெடியாக வேணாமா? நம்பியார் மாதிரி இல்லாம இருக்கேன்ல, அது பத்தாதா? பரவாயில்லையே, ஒரு வழியா ரிட்டையர் ஆகி நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டீங்க. இப்ப மகனுக்கும் இதே ஊர்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உலகம் முழுக்க எங்க சுத்தினாலும் பேர் இருக்கிறது நம்ம ஊர்ல தானே. அதை விட்டுற முடியுமா? அதான் ஓடி வந்துட்டோம். இன்னுமா வேன் வரல? பொண்ணோட அப்பா வேற மிலிட்டரி காரு, டயத்துக்கு போக வேண்டாமா? என் பொண்டாட்டி தான் போன் பண்றா, போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. அறிவழகன் வீடு இதுதானுங்களா? ஆமா, இதாங்க. உள்ள போங்க. இந்த நிறைய ஆட்கள்லாம் இருக்காவ. அறிவே, இல்ல அறிவே, அறிவழகன். சண்முக வாய்ஸ் மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? ஐயோ, வாங்க வாங்க சண்முகம். வாங்க சிஸ்டர். என்ன ஆச்சரியமா இருக்கு? ஏங்க, வீட்ல ஏதாவது விசேஷமா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? அது இல்லை, ஏதாச்சும் வேலையா இருந்தீங்கன்னா புறவு வரும், ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க வந்தது சந்தோஷம். உள்ள வாங்க. வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க. இன்னும் கொஞ்சம் அப்பா வேணும். ஏங்க, வணக்கம். இது நம்ம சண்முகம்பா. வணக்கம்பா. பதனி விப்பார்ல வைகுண்டம். ஞாபகம் இருக்கா அவரை? ஞாபகம் இருக்கு. அவரோட பையன் தான். இவரை மறந்தாலும் இவங்க அப்பாவை மறக்க முடியாது. என்னையே அடிச்சு துரத்துனவராச்சே. ஐயோ சார்வாள், அதெல்லாம் பழைய கதை. இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிய? சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன்பா. இவங்க யாரு? இது என் மனைவி, டாக்டர் பரணி. அது என் மூத்த தங்கச்சி ரத்தனா. வணக்கம். நம்ம அறிவு வேலை செய்யற ஸ்கூல்ல பிரின்சிபாலா இருக்கா. ஓ, அப்படியா? அட, அப்படியே சூடாமணிய பார்த்த மாதிரியே இருக்கு. பொண்ணுக்கு என்ன போடுவாங்க, என்ன செய்வாங்கன்னு அவங்களே பேசிக்கிட்டோம். அதுவும் சரிதான். நீ வாமா. சரிங்க சமந்தி, வாங்க பேசிட்டு வா. கொஞ்சம் வாங்கல. வாமா. இப்பதான் வந்திருக்கோம். ஆமா ஆமா, நாங்க நேர்லயே வந்தனே. ஓகேவா இப்போ? நானே பண்றேன். அறிவு, உண்மையிலே பொண்ணு ரொம்ப சூப்பர். உங்களுக்கு செம பொருத்தம். ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க. இல்லை, இதான் நல்ல சந்தர்ப்பம். நம்ம அருவி கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். என்னடா, ஏன் நின்னுட்ட? வா போலாம். இல்லை, வந்தது வந்துட்டான், பாதியில போவான்டா. முழுசா முடிச்சுட்டு கிளம்புவோம். ஏய், உனக்கு போன் வந்திருக்குடி. யாரு? வா சொல்றேன். இந்தா, லைன்ல தான் இருக்காரு, பேசு. யாரோ ஒரு ஆள் கிட்ட நான் ஏன் பேசணும்? ஏன்னா அந்த ஆள் பேசுற விஷயம் அப்படி. பேசுடி, தப்பில்ல. ஹலோ, யாருங்க நீங்க? என்கிட்ட எதுக்கு பேசணும்? உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கான்ல அறிவு, அவனுக்கு நான் ரொம்ப வேண்டியவன். சரி, இருந்துட்டு போங்க. அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி வேண்டியவன்னு நீங்க என்ன கேட்கணும்.
அந்த அறிவு என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நெருக்கமானவன். புரியல? நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டியோட கள்ள காதலன் தான் அந்த அறிவழகன். ஏய் பொறுக்கி, என்ன பார்க்க வந்த மாப்பிளைய பத்தி கேவலமா பேசுற? உனக்கு அறிவு இல்ல? மரியாதையா பேசு. என் பேச்சு வேணா மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் பேசுறது அத்தனையும் உண்மை. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அறிவழகன் தன்னோட கள்ளக்காதலிய கூட்டிட்டு வந்து உங்களையே பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அவன் தான் இந்த வீடியோவை உனக்கு அனுப்பி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னானாமா? ஓஹோ, அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு உங்க சம்மதத்தோட நடக்குதா? இந்தாமா, இந்த பொடி வச்சு பேசுறது, குத்தி காமிச்சு பேசுறதெல்லாம் எங்க கிட்ட வேணாம், பாத்துக்க. என்னங்க இது? உங்க பையனோட லட்சணம் அந்த வீடியோல தெரியுது. இதுல உங்களுக்கு கோபம் வேற வருதா? இதே மாதிரி இந்த வீடியோவுல என் பொண்ணு இருந்திருந்தா உங்க பையன் கல்யாணம் பண்ணிருப்பானா? சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிருப்பானா? எங்களுக்கு இந்த சம்மதமே தேவையில்லை, வெளியில போங்க. நானும் அதே தான் சொல்றேன், எல்லாரும் வெளியில போங்க.